ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் இப்போ கதிரேஷன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தன்னோட மகளான ரேணுகா காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான காரணமே அவர் தான் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தலையாக அடிச்சுட்டு அழறாரு. கண்டிப்பாக அவர் தான் காரணம். ஏன்னா வந்துட்டு கதிரேஷன் அப்படிங்கிற ஒரு பர்சன் சாதாரண பர்சன் கிடையாது. பயங்கர டெரரான பர்சன், எல்லாரையும் மிரட்டி வைக்கிற ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மனோகரும் சொல்கிறாரு. உண்மை அதுதான். அவர் மூலியமாக தான் வந்துட்டு உண்மை தெரிய வந்திருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கதிரேஷனோட எதிரிகள் தான் இவங்களை வந்து இப்போ கடத்தியிருக்கா, நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது மல்லி மூலியமாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபைனலாக இப்போ ரீசெண்டாக ஏதாவது எதிரி இருக்காங்களா, அவங்க கூட யாராவது சண்டை போட்டாங்களாங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. அப்போ தான் அவர் வந்து சொல்கிறாரு, ஆமாம் மல்லி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராஜி ஏதாவது இருக்குமா அப்படிங்கும்போது, ஆமாம் ராஜி, ஆமாம் இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தா, அண்ட் தென் இவ திட்டி அனுப்பிட்டா, என்னோட ரெண்டாவது பொண்ணான நிஷா வந்து திட்டி அனுப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து புரிய வருது, கண்டிப்பாக அது ராஜியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்பவும் சொல்கிறாரு கதிரேஷன், கண்டிப்பாக அவங்க யாருமே எங்கிட்ட வந்துட்டு வேலையை காமிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு எங்கிட்ட பெரிய கையெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, கமிஷனர் எல்லாம் நான் வந்து என் வசம் இருக்கிறதுனால யாரும் எங்கிட்ட வாலாட்ட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ராஜி அந்த மாதிரி பர்சன் கிடையாது, அவள் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுற ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி மல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து ராஜி பக்கம் தான் அவங்களோட எல்லாமே வந்து திரும்புது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இவங்க நோக்கம் என்ன அப்படின்னா ராஜி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் ராஜிக்கு முன்னாடியே வேற ஒருத்தரும் இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. கண்டிப்பாக அந்த ரகுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரகு அப்படிங்கிற பர்சனுக்கும் தெரியும். ஏன்னா அவரும் வந்துட்டு இவர் கூட டீல் பண்ணுற பிஸ்னஸ் பார்ட்னராக கூட இருக்கலாம். ஸோ அதனாலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து எல்லா விஷயமும் இந்த மாதிரி இருக்கிறதுனால இவர் மேலே கோவப்பட்டு கூட அவங்க பொண்ணை கடத்துறதுக்கு இவர் தான் வந்து முயற்சி பண்ணியிருக்கணும். இன்னொரு சைடு வந்து அவருக்கு யோசிக்கவே இல்லை. ரகு அப்படிங்கிறது வந்து இவரோட எதிரியாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அவர் தான் வந்து அவங்க, ஏன்னா இப்போ வந்து உங்கள் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுடர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவர் யாரு தெரியுமா, கதிரேஷன். அவர் வந்து ஒரு டீல், அதாவது ஒரு டெண்டர் முடிச்சார் அப்படின்னா கோடிக்கணக்காக வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர் அவரோட எதிரியாக கூட இருக்கலாம். நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.